பேர் என்ன பேர்? பவர் ஸ்டேஷன். பவர் ஸ்டேஷன் இதா? இந்த பெரியார் பவர் ஸ்டேஷன். இதுக்கு கீழே தான் பவர் ஸ்டேஷன் இருக்குண்ணே. இப்போ நம்ம ஏறுறதுன்னு இப்போ நம்ம இதில் போகிறோம்ல, இது பேர் என்ன பேருண்ணே? குமளி ரோடு. இது பூராவே தமிழ்நாட்டில் தான் இருக்கு, கேரளாவில். இது வந்து நம்ம இந்த ஹில்ஸ் ஃபுல்லாகவே தமிழ்நாடு தான். ஹில்ஸ் தான், செக் போஸ்ட் தான் கேரளா. கேரளா செக் போஸ்ட் தான். ஒரு லோட் லாரி போகுது, ஜீப்புங்க. கேரளாவுக்கு ஜீப்பு தான் பெஸ்ட்டு. அது நம்ம வயநாடு பிரச்சனையிலே தெரியும். வயநாடு நிலச்சரி வரும்போது ஜீப் தான் நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. வண்டியே போக முடியாத அளவுக்கு இருந்து ஜீப் தான் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணாங்க. அதுலேருந்து ஜீப்புக்கு வந்து ஒரு தனி மார்க்கெட்டு. கேரளாவில் மேக்ஸிமம் வந்து 8 லட்சம் ஜீப்பு. 8 லட்சம் காட்டியே லோடு கீர் இருக்கு. ஹெவியான ஹில்ஸ்ல அதில் ஏற முடியும். பாறையிலே வண்டி ஓடலாம். பாருன்னா தென்னது மேலே ஏறிடுமாண்ணே? மேலே வரைக்கும் என்ன இருக்கும் இல்லை, இந்த லாரி மேலே வரைக்கும் ஏறிடுமா? ஸ்லோவாக வரும். அடுத்து வழிவிடு முருகன் வர்றாரு. முருகன் கோயில். வழிவிடு முருகன். வழிவிடு அடுத்த பெண்ணில் என்னண்ணே? நிறைய இருக்கு. வாய்ப்பு இருக்கு, ஆனால் ஓகே ஆக மாட்டோம். இல்லை, நல்லா சொல்றீங்க டெஃபினேஷன். மேக்ஸிமம் இதான் இந்த ரோட்ல இருக்கு. ஆமாம். இதுல நான் மழை காலத்துல இதுலயும் தண்ணி வரும். இந்த ஃபால்ஸ் தானே ரோட வர்றது மேல இருந்து அந்த இடத்துல மேல இது பண்ணுவாங்க, டெய்லி போட்டு வச்சிருப்பாங்க. ரோடே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அட்வென்ச்சரா இருக்கு. இது என்ன? அது இந்த யானை குழாயானே தூரமாக கட்டியிருக்காங்க. யானை குழாய்ங்க பூராமே ஒரு ஒரே 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 வார்த்தை கொடுத்து வந்தியா ஏறிக்கிட்டு இருக்கோட நாங்கனே அப்படிங்கிறதுக்கு சொல்லுனே வித்தியாசம் ஆகிப்போச்சு. லெலினாரு மாதா எடுத்து காலையில சாப்பிட்டோம், மதியானம் நீ தானே வாங்கி தருவ? அப்பா, இந்த குழாயில தான் தண்ணி போகுது. சக்குளத்துக்கு எட்டமையில இருந்து போறதா? எப்படி எட்டமையில இருந்து இருக்கா? சரி சரி. சரி எட்டமையில இப்படிலாம் பெரிய கடைசின்னு வைக்கி சுரு பண்ணி அடிச்சு போவாங்க. நம்ம வண்டி இருந்தாலும் நாங்க கஸ்டமர் தான்டா, பேசஞ்சர் தான்டா. வண்டியில உட்காரலாம் பேசஞ்சர் தானே. அது தப்பு தம்பி. எங்க அண்ணன் பிரேக் போடுறத பார்த்துட்டு மிரண்டாரு. பெரிய டிரைவர்னே, ஹெவி டிரைவர்னே. இந்த மாதிரி கனரக வாகனங்கள்லாம் வரும்போது நம்மளுக்கு இந்த ரோட்ல டிராபிக் அதிகமாகும். வரும்போது இல்ல மேக்ஸிமம் 2 ரூட் இருக்கு கேரளாவுக்கு. இது ஒரு ரோடு கம்பமெட் ரோடு. கம்பமெட் ரோடு வந்து பிளாக்ல இருக்கு. வேலை நடந்துருக்கனால எல்லாரும் இந்த ரோட்ல வர்றதுனால அதிகப்படியான அதிக டிராபிக் ஜாம் இருக்கு இந்த டயத்துல. இன்னொரு 10 நாளைக்கு 4ஆம் தேதி ஓபன். 4ஆம் தேதி 3 நாள் இருக்கு. அதுக்கடுத்து இந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். மேக்ஸிமம் வேலைக்கு போறவங்க எல்லாமே அதுல போயிடுவாங்க. அந்த கம்பமெட் ரோட தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. கனரக வாங்கலாம், அதுதான் மேக்ஸிமம் டிராவல் பண்ணுவாங்க. அந்த ரோட்ல தான் அதிகமா போவாங்க. அந்த ரோடு அதுதான் ஷார்ட்டான ரோடு மாதிரி இருக்கு. நம்ம போற இடத்துக்கே வந்து இப்ப நேரம் அங்க போய் நேரம் நம்ம ஸ்பாட்டுக்கு போயிருக்கோம். மேல போயிருக்கணும். அப்ப குமளின்ற வந்து லேட் ஆகுது. குமளி சுத்தி போறதுனால உங்களுக்கு லேட் ஆகுது. கம்பமெட்ல ஏறியதுல இது இங்க இருந்து வந்து ஏறிடும். இங்க லோயர் கேம்ப்ல வரவே தேவையில்லை.
ரொம்ப தூரம், அதாவது கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு மேல மிச்சம். அந்த கம்ப ரோட்ல வரும் கம்பமெட்டு ரோடு, கம்பமெட்டு ரோடு, ஓடிமெட்டு மாதிரி கம்பமெட்டு. இப்போ நம்ம கம்பமெட்டு வழி ஏறி சரி குமிளி வழி ஏறி நம்ம அப்படியே போடிமெட்டு வழியே கீழே இறங்குவோம். அது போற இப்படி போடிமெட்டு வழியா அப்படியே மேல தூக்கி பார்க் தூக்கி இப்படி இடது பக்கத்துல வெளியில தானே கேமரா. இந்த இடத்துல அந்த குழாயை பார்க்கலாம். அந்த யானை குழாயா? எவ்வளோ முடிச்சா நிறைய வருங்க தண்ணி. ஆனால் நேற்று பையனும் தண்ணி வச்சு நேற்று வரல. இங்கே எப்பயுமே இந்த ஃபால்ஸில் தண்ணி வந்துகிட்டே இருக்குமா இல்லை மழை பெஞ்சா வருமானே? ஓரளவுக்கு மழை பெஞ்சா அதிகமாக இருக்கும், மழை பெஞ்சா அது நிறைய வரும், எக்ஸ்ட்ரா வரும். நீங்க வர வழிகளை கிளாஸ் வச்சுருக்காங்க சம்மந்தம் இல்லை. ஓப்பன் நமக்கு எல்லாம் கொஞ்சம் வீடு. இந்த பல்ல வந்து மேல இருந்து தண்ணி எக்ஸ்ட்ரா வருது, குழாயில் இல்லாம மழை பெய்யுற டயத்துக்கு அந்த பெரிய டேம்ல பெரிய அதுக்கடுத்து எடுத்து வருது. இந்த மலைகளை பெரிய தண்ணி ஃபால்ஸ் எங்க இருக்கும் இந்த பள்ளத்துல ஃபால்ஸ் எங்க நேரம் ஃபால்ஸ் அங்கே வரும். இதில் வருங்களா? ஒரு ஃபால்ஸ் காட்டுல குரங்குலாம் நிறைய உட்காந்துருக்கு. அப்புறம் சாம்பல் சாம்பார் தானே அதே இங்கே அதிகமாக இருக்கா? இந்த இடம் அதிகம். அதனாலதான் தேனிங்கிறது சொர்க்க பூமின்னு சொல்லுவாங்க. புரியல என்னது? அதனாலதான் தேனிய சொர்க்க பூமின்னு சொல்றது. தேனியின் சொர்க்க பூமி. தேனியே ஒரு தேனியே சொர்க்க பூமி. ஆமா, தேனியின் சொர்க்க பூமியில தண்ணி வரலண்ணே. தண்ணி வரல திறந்து விடல. எக்ஸ்ட்ரா அங்க மேல டேம் திறந்துட்டதான் இங்க கீழே வராது. அங்க தண்ணி நம்பிடுச்சுன்னா அங்க திறந்துடுவாங்க. வீடியோ இருக்கு. இல்ல நான் அந்த வீடியோ ஸ்டாப் போயிட்டு இருக்கேன். நேத்தெல்லாம் போன வேலை எப்போ பிரேக் ஆமாண்ணே, எனக்கு ஆச்சுண்ணே கொல்லிமலையில போகும்போது. ஆகும் முன்னாடியே ஒரு சின்ன பையன் ஓடிக்கிறியா, நானே பயிர் உட்காந்து அவர் பயப்பட மாட்டாரு. அவன் பயப்பட மாட்டியான். என்ன அவர் உயிர் தனியாவ போறோம், தனியா போறதே வயது பயப்படலாம். அவர் உயிர் வராங்க. அப்புறம் என்ன ஜாலியா தெரிவிப்பாங்க. நேற்று போகும்போது மேல ஒரு வண்டி இருந்துச்சு சார் ஆரி. ஆமாண்ணே மேல என்னண்ணே மரங்க ஊரா போமா தானே.
இந்த மூங்கில அண்ணே. என்னண்ணே யானை வந்து யாரும் அந்த மூங்கில் இலையத்தை அதிகமாக சாப்பிடும். இந்த மூங்கிலத்தை அதிகமாக யானை சாப்பிட்டேன்னு. மூங்கில் இல்லை. அதான் எவ்வளோ பெரிய முரட்டு மூங்கில் மரம்ண்ணே. இதெல்லாம் வெட்ட மாட்டாங்க அண்ணே. இதெல்லாம் ஃபாரஸ்ட். வில்பட்டியில் புளிமரம் ஏற்றுறதுக்கு, மணியாரப்பட்டியில் புளிமரம் ஏற்றுறாங்கல்ல மூங்கில்ல, அதெல்லாம் இங்கே வந்து இந்த இதில் தானே நான் குரங்கு உட்காந்துருக்கேன். இதுலாம் குரங்கு உட்காந்துருக்கேன் நல்லா. கருப்பு குரங்குலாம் இருக்குண்ணே இங்க. கரும்பு குரங்கு. ஆமாண்ணே. அது அங்கே நம்ம மேகமலை இருக்குது அதிகம். அதில் சிங்கவால் குரங்கு. அது நான் பார்த்துருக்கேன். பழைய செக் போஸ்ட். தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. இப்போ இல்லையா செக் போஸ்ட்டு? எதிர்காலம் நெருங்கிட்டோம். நீ அவ்வளோ தூரம் தானே போனோம் கும்பலி? அவ்வளோதான் வந்துருக்கு. இதுதான் கும்பலிங்களா? இது ஃப்ரெண்டு தமிழ்நாடு செக் போஸ்ட்டு, அடுத்து கேரளா செக் போஸ்ட்டு. ஒரு கொடியா தானே? அது கொடியானே மண்டைக்கு மேலே ஒன்று தொங்கிடுச்சு. முரட்டு கொடி. தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. கும்பலி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. தமிழ்நாடு தமிழ்நாடு வனத்துறை. இது முடியுது. கீழே இருந்தா இது, மேலே இருந்தா அவங்க தானே. இல்லை இன்னைக்கு போகணும். கேட் இருக்கு. இது 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 எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கு. கும்பலி பஸ் ஸ்டாண்ட். கும்பலி பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாண்டு இது. அதாவது தமிழ்நாடு. தமிழ்நாடு. இது வந்து தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்ட் தானே? ஆமாம். தமிழ்நாடு அரசு பேருந்துகள் பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாண்டு. ரொம்ப வருஷமா அதுக்கு பஸ் ஸ்டாப் இல்லாமல் இருந்தது. இதோட தமிழ்நாடு எண்டு முடியுதானே? அந்த கேட்டு இது இருக்குல்ல, இது வரைக்கும் இது தமிழ்நாடு. வேறுகாடு தாண்டி அந்த ஸ்பீடு பிரேக் தாண்டினாத்தே இது இருக்குல்ல. ஆமாண்ணே. இதோட இதுவும் தமிழ்நாடு தான். இந்த இது நம்ம தமிழ்நாடு இதோடது. அந்த பள்ளத்துல இறங்கி அந்த கேட்ல இருந்து தான் கேரளா ஆரம்பிச்சு. கேரளா. இதுக்கு இங்க தான் கேரளா. கேரளானா இடுக்கி மாவட்டம். உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா நேந்திர சிப்ஸு. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே கேமரா. பஸ் ஸ்டாண்டு, கும்பி பஸ் ஸ்டாண்டு. அதுதான் பஸ் ஸ்டாண்ட் தானே? இதில் ரெண்டு ரோடு பிரியுது. எதுனே? ஸ்ட்ரைட் அப்பனா தேக்கடி. ஸ்ட்ரெயிட்டாக போனால் தேக்கடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனால் தேக்கடி, ரைட்டில் போனோம்னா கட்டப்பனை. இப்போ நம்ம கட்டப்பன ரோட் அது தேக்கடி அப்படியே வண்டி பிரியாது. இப்போ நம்ம போகிறது எந்த ரோட்டுனே? கட்டப்பன. கட்டப்பன ரோட்ல. கட்டப்பனை ரோடு ரைட்டில் வந்து போகிறோம். என்னண்ணே ஏன் அடிச்சிருக்குமாண்ணே? பிடிச்சிருக்கீங்க? இல்லை இனிமேல் தான் இங்கே அந்த பக்கம் தான் இருக்கு. ரெண்டு பேரும் போட்டுருக்கேன். இல்லை, ஒருத்தர் இருந்தால் போதும். சரி இல்லைப்பா, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆள். இங்கிட்ட இருந்து அங்கிட்டு போயிருந்தோமா அடிச்சிருக்கோம் கேமரா. பூராமே ஆன்லைன், பூராமே கேமரா எங்கே இருக்கு? ஆன்லைன் கேஸ் தான். இங்கே இருக்கு. அதில்ண்ணே சீட்டை போடுறா. இதுக்கான கேமரா கேட்கப்பா. என்ன இருக்கா? நல்லா இப்படி போனேன். சென்சார் அப்படி தூக்கி மாடிக்க வச்சுட்டேன்.
இந்த நேரத்துக்கு போட்டோம்னா நமக்கு வயிறு வலிக்காது. இது ஸ்பீடாக போகும்போது நிற்காதுண்ணே பிறகு எப்பா சும்மா சேஃப்டி போட்டுக்கிறோம். இதுக்கு போட்டிருக்கோன்னு காமிக்கணும். சேஃப்டியாக போடணும்னா இடுப்பில் கட்டி மாட்டிக்க. இதில் எங்கண்ணே இருக்குது கும்பலி? இது அந்த கேமரா அதெல்லாம் இருக்கு. காட்டுறேன் தாண்டி ஒன்று இருக்கும், அது ஒன்றாம இல்லை. ஒன்று அடிச்சிருச்சு, இப்போ ஆல்ரெடி ஒன்று போயிருக்கேன். தம்பி லைசன்ஸ் வாங்கிட்டீங்களா? பரவாயில்ல, நான் வாங்கிட்டு தான் கேட்டேன். உன் பர்செல்லாம் நான் கேட்கல. பர்ஸில் கேஸ் வச்சுருக்கேன். இது எது கண்டிப்பாக கொடுக்குறேன். எதுவும் இருக்கு. கார்டில் இருக்கும் பார் லைசன்ஸ். இந்த மோட்டை பற்றியாப்பா கஞ்சிக்கே வழி இல்லாமல் அவங்க கூட விறகு ஏற்றிட்டு போகிறாங்கண்ணா இங்கே வீட்டில் கேரளாவில் ஒரு முக்கியமான பிளேஸ்க்குள்ளே வந்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேஸ்னால் கேரளா, அதாவது இடுக்கி டிஸ்ட்ரிக்டோட இப்போ காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய். இதுதான் ஏலக்காய். நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில. இது பூவு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அதோட விதை. இந்த காயை எடுத்து பச்சையாக பிடிங்கி வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்டோரில் போய் காய வச்சு அதை தான் வந்து பார்த்திங்கன்னா துபாய், அப்புறம் நம்ம இந்தியாவுக்குள்ளே எல்லா கண்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புவாங்க. அதோட செடியை பார்க்குறீங்களா? இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல முத்தின செடி, அதாவது ரொம்ப வருஷமாக வளர்ந்த செடி. அதனால தான் இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயும் ஒரு வாழைங்க. அது என்ன வாழைன்னு எனக்கு தெரில, ஆனால் பெரிய தார். அதுக்கு வந்துட்டு போட்டோம்னா பழம் இவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்ததே இல்லை. இது பலாப்பழம். ஆனால் தரை இவ்வளோ தான். தரையிலேருந்தே பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பக்கத்தில் இருக்குது. உள்ளே போக போக பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செடிகளாக இருக்குது. இதெல்லாம் பெரிய தூர். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஏலக்காய் தான். இதெல்லாம் பெரிய குத்து. இது எல்லாமே ஏலக்காய் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரேடு பிரித்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அனுப்புவாங்க. நான் சொன்னேன்ல பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா பலாப்பழம் காயாக இருக்குது. தரைக்கு பக்கத்தில் என்னோடய தலையை விட்டு தூரத்தில் தான் இருக்குது. இது மாதிரி ரொம்ப தூரம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு மேலே இருக்குங்க செடி எல்லாமே அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இது வந்து ரொம்ப வருஷம் பழமையான மரமாக இருக்கும் போல் இந்த செடி எல்லாமேவும். இது ஃபுல்லாகவே ஏலக்காய் தான். இது ஃபுல்லாகவே ஏலக்காய் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட் வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்ருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மழை வந்து இந்த 5 வருஷமாகவேவும், அதில் இந்த வருஷம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மழை கம்மி. இந்த வருஷம் ரொம்ப மழை கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ஸ், நம்ம வந்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஓரம் நிப்பாட்டு டீ சாப்பிட போயிருக்காங்க அண்ணவங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீ சாப்பிட மாட்டோம். கேரளா கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. மழை வந்து பார்த்திங்கன்னா
தெரியும் உங்களுக்கேவும். மழை வந்து பார்த்திங்கன்னா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம காருக்குள்ளேயே சேஃப்டியாக இருந்துக்கலாம். அவங்க போய் டீ சாப்பிட்டு வரட்டும். ரைஸ் பொறுத்து பார்த்தோம், வெளியிலே வந்துட்டோம். மழை வந்து பார்த்திங்கன்னா ரம்மியமாக பெஞ்சிட்ருக்கு. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் எனக்கு பிடிச்ச சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு சின்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை. அந்த பெட்டி கடைக்கு முன்னாடி இந்த மாதிரி கத்தாழை இதெல்லாம் இந்த ஃப்ளவர்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த ஃப்ளவர்லாம் நல்லாயிருக்கு. இது என்ன செடின்னு தெரியலையே. பாருங்க, இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, அப்புறம் இந்த பிங்க் கலர் ஒன்று. இது வந்து டேலியான்னு நினைக்கிறேன், டேபிள் ரோஜா. இந்த மாதிரி ஒரு குட்டி டீ ஷாப்புக்கு முன்னாடி மல்லிகை ஸ்டோரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் பாக்கெட்டில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நீட்டாக வச்சுருக்காங்க. வண்டி ஓட்டி டயர்டாகி பார்த்துருக்கீங்க. வண்டியில் உட்காந்து டயர்டாகி பார்த்தீங்களா? நான் தான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டிரைவிங் ஓட்டுறதுனால நல்லா ஓட்டுறாரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங்லாம் பட்டாயக்கில் போவோம். பட்டு பைக் அளவுக்கு இல்லை, கார் வந்து பார்த்திங்கன்னா வெடப்பாக ஓட்டுவோம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. முக்கியமான இடத்துக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்ன பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசலாம். கேரளா பாய்ஸு. நம்ம வந்து ஒரு குட்டி பையன் கூட மீட் பண்ணியிருக்கோம். டேய், அவன் பேர் என்னடா? அமீர்ஷா. அமீர்ஷா, குட் நேம். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்டா? சரி, ஓகே. விளையாடலாமா? நானும் வரலாமா? விளையாடலாமா? ஓகே. அவன் பேர் என்னதியா? குட்டாப்பி. என்ன படிக்கிறீங்க? 8ஆம் +1. சூப்பர். ஓகே. இங்கிலீஷ் மீடியமா? இல்லைண்ணே, ஆமாண்ணே, இங்கிலீஷ் போட்டி. தமிழுக்கு நல்லா இருக்குது. டிவியில் வரமாண்ணே? அது யூடியூப் சேனலில் வரும், டிவியில் வராது, சேனலில் வரும். அதுதான் பெஸ்ட் பிளேயரா? போடு பார்ப்போம். அது இருக்கு, நீ போடு, எல்லாரும் பார்ப்போம். ஏய், அது யாரும் விழுந்தாச்சு. ஆமா, அடித்து இல்லை, வீட்டுக்குள்ள எடுத்து நான் யூடியூப் நேம் சொல்றேன், கட் பண்ணி உனக்கு பேட்டிங்லாம் ஆளு வேணாம். உனக்கு வந்து பிள்ளைங்க தோணே. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ அடிக்க மாட்டேன் நல்லா. பண்ணா இருக்குங்க. கேரளாவில் கிரிக்கெட் விளாண்டுருக்கோம் ரோட்டில். ஓகே. போட்டா. வீட்டுக்குள்ள போல. ஓகே. போடா, போய் உள்ள எடுத்துடா. ஓடுறா. வீட்டுக்குள்ள சொன்னேன், பேர் சொன்னேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பக்கம் ஆயிடுச்சு. 6 மணிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாமா டைம் எவ்வளோ ஆகுதுன்னு? 6:46 ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி, இங்கே வந்ததுலேருந்து கேரளாவுக்குள்ள வந்ததுலேருந்து மிஸ்ட்டு நம்ம பார்க்கவே இல்லை. மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி வேறு மாதிரி இருக்குது காய்ஸ். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மிஸ்ட் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்துருவோமா?
இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு தான். ஃபுல்லாகவே மிஸ்ட்டு ஃபார்மாக இருக்குங்க. அந்த மரத்துக்குள்ளே உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. இது பாருங்களேன், அங்கெல்லாம் ரெசார்ட் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு தான். ஸோ ஃபுல்லாக ஒரு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீனிக்கான ஒரு சூப்பரான இடம். நம்மளுக்கு பின்னாடி மிஸ்ட்டு ஃபுல்லாக பரவிட்டே இருக்குது. அதாவது அந்த மரத்துக்குள்ளேயே இருக்குதுங்க. மரத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, வெளியில் இல்லை. வந்ததுக்கு மிஸ்ட்டு பார்க்காம போகக்கூடாதுன்னு இருந்தோம். ஒரு சூப்பரான ஒரு தரமான மிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அப்படி கிளம்பலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி ஆக போகுதுங்க. காலையில் வந்தோம், சுற்றிக்கிட்டே தாங்க இருக்கோம். சரி ஓகே, அப்படிங்கிறது கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஒரு சூப்பரான நாய்க்குட்டி, அதை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு பா பா பா. ஏய் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பா பா பா. ஒரு நாய்க்குட்டி கூப்பிட்டானே ஒடியாருது நம்மகிட்ட. பா பா. அழகாக இருக்குது நாய்க்குட்டி. கொழு கொழு கொழுன்னு இருக்குங்க. அது தலை 40 நாளே வீட்டு வந்தேன். 40 நாளே தூக்கிட்டு வந்துட்டீங்க. நம்ம கூட அவ்வளோ அட்டாச் ஆகிடுச்சு அதுங்கனையும். அதை கட்டி போட்டு வளர்த்தா தான் தப்பு. குழு 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 குழுன்னு இருக்கு. விட்டுறணும். அதை ஃப்ரீயாக விட்டு கடிக்க ஆரம்பிக்கிறா. வரையா தமிழ்நாட்டுக்கு போகலாம். நீங்களும் பத்திரிக்கை வைக்க தானே வந்தீங்க? ஆமாண்ணே ஆமாம். நீங்கள் அவரோட ஃப்ரெண்டா? ஆமாம், ஒரே ஊர். ஓய் நல்லா விளாடுது.